இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது புரிகிறது இருந்தாலும் இல்லாவளை இதயம் தேடுதே யாரது யாரது ஏண்டா கதவு தட்டினல அதுக்கப்புறம் எதுக்கு இப்படி ஓடி வர என்னாச்சு? டேய் மச்சான், ஒரு விஷயத்த நீ நோட் பண்ணியா? என்னடா? டேய் விஜய், திடீர்னு அவங்க அண்ணன் கதவு திறந்தா நான் மாட்டிக்கிடுவேன்டா. நீ ஏன்டா மாட்ட போற? அவன் யாருன்னு கேட்டா நான் இபி ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? டேய் மச்சான், உனக்கு என்ன திருட்டு பிடிச்சிட்டா? டேய் சிவா, என்ன வாய் ரொம்ப நீள்ற மாதிரி இருக்கு? அவனோட எம்பி ஞாபகம் இருக்கா? ஆமா, எம்பி தொம்பி இதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோ. ஆனா மத்ததெல்லாம் மறந்துரு. டேய் அப்படி நான் என்ன மறந்தேன்? எப்ப விஜய் ஹாஸ்பிட்டல்ல ரிசப்ஷன்ல சண்டை போட முடியல, அவனை சமாதானப்படுத்துறதுக்கு யார் அனுப்பிவிட்டா? என்னதானே நீ அனுப்பிவிட்டா? ஆமா. அதான்டா சொல்றேன் விஜய், அவன் என்ன ஹாஸ்பிட்டல்ல அன்னைக்கு பார்த்தான்ல, அப்ப நான் ஒரு டாக்டர்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கேன்டா. இப்ப போய் நான் இபி ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா அவன் என்ன மூக்குல குத்தி உள் மூக்குல இருந்து ரத்தம் வர வச்சிருவான் மச்சான். ஓ ஆமால, அவன் உன்னை ஆல்ரெடி பாத்துருக்கான். நான் அதை மறந்தே போயிட்டேன் பாரு. ஏய் மச்சான், உன் ஆர்வ கோளாறால இன்னைக்கு என்ன அவனுக்கு ஊறுகாயாக்க பாத்துட்டியடா. டேய், எந்த குட்டிச்சாத்தா எங்க வீட்டு கதவை தட்டிட்டு ஓடுறதே? அவன் மட்டும் என் கையில சிக்கலான்னு வச்சுக்கோ, அவன் கை கால் ரெண்டுத்தையும் முறிச்சு அடுப்புக்குள்ள வச்சிருவேன் சொல்லிட்டேன். தினமும் இதே வேலையா தான் வச்சிருக்கீங்க, கதவை தட்டிட்டு ஓடிடுறது. கொஞ்ச நேரமாவது என்ன நிம்மதியா இருக்க விடுதுங்களா அது பயவுலக? என்னைக்காவது ஒரு நாள் என் கையில வசமா மாட்டுவீங்களா? அப்ப இருக்குடா உங்களுக்கு உங்க அம்மாட்ட குடிச்ச தாய்ப்பால அப்படியே கக்க வைக்கிறானா இல்லையான்னு பாருங்க. பைத்தியங்க கதவை தட்டுறத அவங்க அம்மா மருங்க கிட்ட போய் நம்ம சொன்னா, ஏன் பிள்ளை அப்படி செய்யாதன்னு பல்லு எலிப்பாளுங்க. என்னைக்காவது கதவை தட்டும் போது ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் மாட்டும் போது அப்படியே தரன்னு எடுத்துட்டு போய் அவங்க அம்மா மருங்கள் முன்னாடியே போடுறேன். அப்பதான் பாத்துட்டு நம்புவாளுங்க. கொஞ்ச நேரம் நம்மள நிம்மதியா டிவியை பார்க்க விடுதுங்களா? என்னமோ இதுதான் கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி கதவை டப்புன்னு வந்து தொட்டுதுங்க. கதவு உடைஞ்சிட்டா ஹவுஸ் ஓனருக்கு தண்ட நாங்க தானே ஆளணும், இதுங்களா வந்து ஆளுங்க. மச்சான், இந்த வீட்டுக்கு காவலுக்கு நாயே வேண்டாம்டா. ஏன் அப்படி சொல்ற? அப்புறம் இந்த கிளவி பேசின பேச்சு உன் காதுல விழுந்துச்சா விழலையா? எனக்கு காதுல இருந்து ரத்தமே வடியுதுல மச்சான். அம்மா, ஒரு கதவை தட்டினதுக்கு இவ்வளவு திட்டா? விடுடா, வயசானவங்க தானே. இந்த ஏரியா பசங்க அடிக்கடி வந்து கதவை தட்டுவாங்க போல. அந்த கோவத்துல அந்த பாட்டி எப்படி பேசுது. மச்சான், இப்பவுமே நீ அவங்களுக்கு இவ்வளவு ஜல்ரா தட்டுறா? ஓ, ஒரே ஃபேமிலியாவா போறீங்கல்ல, அதனால சப்போர்ட்டோ? சப்போர்ட்டாவும் இல்ல, ஆரஞ்சும் இல்ல. டேய் இப்போ என்னடா பண்றது? எப்போதான் அந்த பொண்ணை பாக்குறது? இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்கண்டானே எனக்கு தோணுதுடா. எனக்கு இந்த கிளவி திட்டுனதுலே கிருகிருன்னு தலை சுத்துது. அடுத்தது யார் வருவான்னு தெரியலடா. நம்ம கிளம்பிடுவோமா? இல்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த பொண்ணை பார்க்காம போறது ஒரு மாதிரி இருக்கு. சரி வச்சுக்கோ விஜய், மூஞ்சி உடஞ்சு போயிரும். ஒரு மாதிரி இருக்கான். ஏன்னா அந்த பொண்ணை நீ லவ்வா பண்ற? இல்ல தெரிஞ்ச பொண்ணு தானே, அதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்ற? இப்ப லவ் பண்றேன்னு சொல்லி நான் வேணா சப்போர்ட் பண்றேன், இல்லன்னா கிளம்புவோம் வா. சரி அப்போ கிளம்புவோம் வா. இப்படி சொன்னாவது மனசுக்குள்ள அந்த பொண்ணு தான் இருக்கான்னு சொல்லுவான்னு பார்த்தா கிளம்பலான்னு சொல்லிட்டான். சரியான கல் நெஞ்சம் முடிச்சவன். என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொண்ணு தான் உன் மனசுல இருக்கோன்னு எனக்கு தெரிய வரட்டும். அன்னைக்கு இருக்குடா மச்சான் உனக்கு. என்ன அங்க சவுண்டு? ஒன்னும் இல்லப்பா, ஒன்னும் இல்ல. நில்லுங்க. யார் தம்பி நீங்க? அப்பவுமே இருந்து சந்திரவெளியே பாத்துக்கிட்டே இருக்கேன். உங்க மொழியே சரியில்லையே, ஒரு மாதிரி கோழி திட வந்த மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கியே. யார் நீங்கப்பா? மச்சான், செம்மையா மாட்டிக்கிட்டோம், என்ன பண்றதுடா? டேய் சிவா, பதாத. நீ கேஷுவலா திரும்ப, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீங்களா? நீங்க எப்படி தம்பிங்க? கனிகா, நீங்க எப்படிக்கா இங்க? விஜய் தம்பி, இதுதான் என் வீடு. நான் யாரோ நினைச்சுதான் வந்தேன். நீங்க எப்படி தம்பிங்க? அக்கா, நாங்க 2 பேரும் இந்த வழியா வந்துட்டு இருந்தோம். சடனா தண்ணி தாக எடுத்துச்சு. அதான் இங்க யார்கிட்ட கேட்கன்னு தெரியாம நாங்க 2 பேரும் இங்கே நின்னுட்டு இருந்தோம். ஐயோ அப்படியே தம்பி. ஐயோ, உங்களை பார்த்தோன்னே எனக்கு கை காலம் ஓடவே மாட்டேங்குது தம்பி. தம்பி வாங்க தம்பி, இதோ இருக்கு, இதுதான் எங்க வீடு. நான் உங்களுக்கு தண்ணி காஃபியை போட்டு தரேன். வாங்க தம்பி, வீட்டுக்குள்ள வாங்க தம்பி. ஐயோ அக்கா, காப்பிலாம் வேண்டாம், தண்ணி மட்டும் கொடுங்க போதும். தம்பி, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, அதுவும் வீட்டு பக்கத்துல நிக்கிறீங்க. ஒரு டம்ளர் காஃபி குடிக்காட்டி எனக்கு கஷ்டமா இருக்கும் தம்பி. வாங்க தம்பி, ஒரு டம்ளர் காஃபி மட்டும் குடிச்சிட்டு கிளம்புங்க.
அக்கா ஃபீல் பண்ணாதீங்கக்கா. நீங்க ஃபீல் பண்ணா எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப என்னக்கா, உங்க வீட்டுல ஒரு டம்ளர் காஃபி தானே குடிக்கணும், நீங்க போய் போடுங்க. இதோ நான் வரேன். நின்னு எனக்கு கால் வலிக்குது. இப்போ காஃபி குடிச்சாதான் எனக்கு பெஸ்டா ஃபீல் ஆகும். சிவா சும்மா இருடா. இல்ல தம்பி, நீங்க எங்க வீட்டுக்கு வந்து காப்பி குடிக்க வாரேன்னு சொல்றத கேட்கும் போதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பரவாயில்லக்கா, நீங்க போங்க, இதோ நாங்க வரோம். தம்பி, நான் உங்க வீட்டுல வேலை பாக்குறேன். நீங்க எங்க வீட்டுல வந்து காப்பி குடிக்க சங்கடம் எதுவும் படலப்பா? ஐயா அக்கா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. எப்பவுமே எங்க வீட்டுல ஒரு ஆளதான் உங்களை நான் பாப்பேன்க்கா. நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. சரிப்பா, வாங்க. ஐயோ, ஒரே பதட்டமா இருக்குது. என்ன பெரிய பணக்காரங்க நம்ம வீட்டுக்கு வராங்க. ஐயோ, கைகள்லாம் உடம்புக்கே. நேரம் பார்த்து வீட்டுல காப்பி தூள் இருக்கா, பால் இருக்கான்னு வேற தெரியல. காப்பி குடிக்க வாங்கன்னு வேற வாய் சவுடாரா கூப்பிட்டுட்டேன். சரி, உள்ள போய் பாப்போம். என்ன விஜய், ரொம்ப சிரிப்பா இருக்குது. இனி உன் ஆளை பார்க்க வர்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இவங்க வீட்டுக்கு வந்தா அப்படியே உன் ஆளையும் பாத்துக்கலாம். இனி அடிக்கடி இவங்களை பார்க்க அங்க வருவா போல இருக்க. ஏய், அப்படிலாம் இல்லடா. இந்த அக்கா எங்க வீட்டுல வேலை பாக்குறவங்க, ரொம்ப தங்கமான குணம். எங்க வீட்டுல ஒருத்தவங்க மாதிரி. அவங்கள பார்த்த சந்தோஷத்துலதான் நான் இப்படி பேசினேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி நம்பிட்டேன்ப்பா. சரி வா உள்ள போவோம். காப்பி வேற நமக்கு போட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாவ. கனியாக்கா வீட்டு பக்கத்துலதான் இந்த பொண்ணு இருக்குன்னா, அப்போ கனியாக்காக்கும் நல்லா தெரிஞ்ச பொண்ணு தானே. அப்போ இந்த பொண்ணை பத்தி நம்ம எது கேட்கறதுனால கனியாக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கலாம் மச்சான். நீ உன் ஆளை பத்தி எந்த டீட்டெயில் வேணாலும் கனியாக்கிட்ட கேட்டே நீ தெரிஞ்சுக்கிடுவா, அப்படிதானே? என்னடா மச்சான், நீ மைண்ட் வாஷ் நினைச்சு சத்தமா உளறிக்கிட்டு இருந்தியா, அது எனக்கு கேட்டுட்டு மச்சான். கொஞ்சம் மூடிட்டு வா. இப்ப பார்த்து வண்டியில பெட்ரோல் இல்லாம போச்சு. நம்ம எந்த இடத்துல நிக்கணும்னு வேற தெரியல. இங்க இருந்து பெட்ரோல் டேங்க் எவ்வளவு தூரம்னு வேற தெரியல. யார்கிட்ட கேக்குறது? இருந்தவங்க யாருமே காணுமே. ஐயோ அண்ணா, விஜய் இருக்கா? கொஞ்சம் ஹெல்ப் கூப்பிட்டா வரலாம்ல. இன்னும் பார்த்து உனக்கு என்னடா பிசி? ஐயோ, நான் யார்கிட்ட கேக்குறதுனே தெரியலையே. ஏய், அங்க பாருடா, நம்ம ஊர்ல ஒரு சூப்பர் ஃபிகர் நிக்குது. இது எந்த ஏரியா பொண்ணுடா? நான் அது வரை இந்த பொண்ணு முன்ன கூட பார்த்ததே இல்லையே. மச்சான், நீ பின்னையும் தானே பாக்கணும். இப்போ நேரடியா லைவா முன்னையும் பாத்துருவோம், வா. அப்பனா நான் முன்ன பாப்பேன், நீ பின்னதான் பாக்கணும். ஒன்னும் சூப்பரா இருக்கு. எந்த பக்கம் பார்த்தா என்ன, எனக்கு எந்த பக்கம் பார்க்கனாலும் ஓகே தான். ஹலோ குட்டி, யாருக்காக வெயிட் பண்றீங்க? நான் ஹெல்ப் யூ. எந்த ஹெல்ப் மேல வேண்டாம். உங்க சோழிய பட்டு நீங்க போறீங்களா? மச்சான், என்ன மச்சான் அந்த பொண்ணு பார்க்க ஃபாரின் காரி மாதிரி இருக்கா, ஆனா பேசி கூவாறு மாதிரில பேசுது. இதெல்லாம் இப்படிதான் ரோஹித். பார்க்கதான் ஃபாரின்கள் மாதிரி ட்ரெஸ்ஸா போடுவாளுங்க, ஒரு சென்ட் அடிப்பாளுங்க, வாயை திறந்தா கூவாருதான். இந்த ஆளா இருந்தா நமக்கு என்ன? நமக்கு தேவை கடலை போட ஒரு பொண்ணு மாட்டி இருக்கு. நம்ம பேசி பார்ப்போம். அது வந்துச்சுன்னா நம்ம வலிக்கு இருப்போம், இல்லாட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, ஏதாவது ஹெல்ப் வேணுமா? உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு தான் நாங்க சோசியல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு 24 hours சுத்திட்டு இருக்கோம். கேன் ஐ ஹெல்ப் யூ? ஏண்டா துபாக்குங்களா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? சாப்பிடுறதுக்கே வீட்டுல சோறு இருக்காது, ஆனா நீங்க சோசியல் சர்வீஸ் பண்றீங்களா? மூஞ்ச பாருங்களா. போய் ஒழுங்கா வேலை செஞ்சு உங்க அம்மா அப்பாவுக்கு கஞ்சி ஊத்துற வழிய பாருங்க. ஆளு மூஞ்சி மாட்டி போகடா. ஏய், என்ன வாய் ரொம்ப நீளுது? இந்த ரோகியத்தை பத்தி உனக்கு தெரியாதுல. நான் சொடக்கு போட்டேன்னு வச்சுக்கோ, உன் உடம்புல ஒரு ட்ரெஸ் இருக்காது. கம்யூனிட்டி, என்ன பத்தி உனக்கு தெரியாதுல. செருப்ப கலத்துனேன்னு வச்சுக்கோ, காயில ஒரு பல்லு இருக்காது. பாக்கலாமா? என்னடா மச்சான் இந்த பொண்ணு? நம்மளே லோக்கலு, இந்த பொண்ணு நம்மளோட தர லோக்கலா பேசுது. டேய், இவெல்லாம் சரியான ஆளுடா. நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு தான் இப்படி ஸ்லாங்கே மாத்தி பேசுறா. இந்த மாதிரி பொண்ணுங்களை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியும். ஏய், இது எங்க ஏரியாடி? கொஞ்சம் வாய் அடக்கி பேசு. அப்புறம் ஏதாவது தப்பு தண்டை நடந்துச்சு, அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லப்பா. ஐயோ, இவங்க வேற பேசுறதே சரியில்லையே. எப்படி இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது? பெட்ரோல் இல்லாட்டி வண்டி வேற ஒரு இஞ்சி அசையாது. என்ன பண்றது? பாருங்கடா, என் பேக்ரவுண்ட பத்தி உங்களுக்கு தெரியாதே. என் மேல கை வச்சீங்க, அவர் கையிலாம தான் தெருவுல சுத்தணும், பாத்துக்கிடுங்க. யாருக்கு வெயிட் பண்றேன்னு உங்களுக்கு தெரியாது. அவருக்கு மட்டும் நீங்க பண்றது தெரிஞ்சுச்சுன்னா உங்க உடம்புல தலை இருக்காது. மச்சான், உடனே இந்த பொண்ணு என்ன பேச்சு பேசுற? நீ பாட்டுக்கு பாத்துட்டு சும்மா இருக்க. உன் ஸ்டைல காட்டுடா ரோஹித். பாருடி, எந்த கொம்ப வேணாலும் வரட்டும், அத பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. நீ இவ்வளவு தூரம் எங்களை பேசுறது கண்டிப்பா நான் உன்னை ஹக் பண்ணியே தீருவேன். அப்புறம் இந்த ரோஹித்னாலே உனக்கு அந்த ஹக்கு தான் ஞாபகம் வரணும். இந்த பாருங்கடா, பேசாம போயிருங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் வருங்கால போலீஸ். வருங்கால போலீஸ் தானமா? இப்ப போலீஸ் இல்ல. சரி வா. கடவுளே, இவங்க வேற பேச்சே சரியில்லை. குடிச்சிட்டு பண்ணுங்க போல இருக்க. எப்படி இவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறது?
மச்சான் அவ காதலனுக்காக தானே வெயிட் பண்றா. அவளுக்கு அவன் காதலன் ஹக் பண்ணாதான் அவன் பிடிக்கும் போல இருக்கு. நீ ஹக் பண்ண போறதுக்கு பாரு எப்படி மூஞ்ச திருப்பிட்டு நிக்கிறா. ஐயோ நம்ம வரேன். இனி நம்ம ஏன் பயப்படணும்? இப்ப பாரு இந்த அமிர்தாவோட பேச்ச. ஏண்டா எவ்வளவு தைரியம் தான் என்ன ஹக் பண்ண வருவா. ஓ என் ஆள் வந்துட்டான். உனக்கு தைரியம் இருந்தா என்ன ஹக் பண்ணி பாப்போம். சே இவனா இவெல்லாம் ஒரு ஆளு. ஏய் மச்சான் தேவையில்லாத பிரச்சனை வேண்டடா. வர பாக்க ரொம்ப கெத்தா இருக்கான். நம்ம கிளம்பிருமாடா அப்படின்னு சொல்ற. சரி என்ன பண்றது, கை கட்டினது வாய் கட்டல. டேய் பயந்தாங்குளிங்களா எங்கடா போறீங்க? இப்போ தைரியம் இருந்தா ஆம்பளையா இருந்தா இந்த ஊர் ஹீரோவா இருந்தா இங்க வாங்கடா. தெரிஞ்சவன்னு சொல்லிதானே அவனை வச்சு இவனுங்கள திட்டணும். ஒரு ஹாயோட செல்லாம் போயிட்டான். ஐயோ இவனுங்க திரும்பி வந்து என்ன பண்ண போறானுங்களோ தெரியலையே. கொஞ்சம் கொஞ்சமா பேசணும். அவன் இருக்கிற திமிர்ல இவனுங்கள ரொம்ப நாள் கலாச்சிட்டோம். இவங்க இப்ப வந்து நம்மள என்னெல்லாம் பேசி கலாய்க்க போறானுங்களோ தெரியலையே. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. ஒரு ஆளா கூட கண்டுக்கவே இல்ல. மச்சி தக்காளி என்ன விலை? தக்காளி அம்மா, தக்காளி 1 கிலோ தக்காளி 40 ரூபாம்மா. அம்மாச்சி நான் தக்காளி விலைய கேட்டேன், தங்க விலைய கேட்கல. என்னம்மா 40 ரூபா உனக்கு தங்க விலையா? முன்ன பின்ன நீ தங்க விலைய கேட்டது கிடையாது போலயே. உண்மையான தங்க விலைய கேட்டா நீ மயங்கி விழுந்துருவ போலயே. அம்மாச்சி இப்ப நான் தங்கம் வாங்க வரல, தக்காளி தான் வாங்க வந்திருக்கேன். இப்போ கடைசியா நீங்க என்ன ரேட்டுக்கு தான் தருவீங்க 1 கிலோ? 1 கிலோ தக்காளி விலை 40 ரூபா. உனக்கு வேணும்னா நான் 35 ரூபாய்க்கு தரேம்மா. அதுக்கு கீழே எல்லாம் என்னால குறைக்க முடியாது, கட்டுப்படி ஆகாது. அம்மாச்சி எங்க பக்கத்து கடைக்காரரே 25 ரூபாய்க்கு தான் விக்கிறாரு அம்மாச்சி. சரி 5 ரூபா நஷ்டமாவுது, மார்க்கெட் வந்தா 20 ரூபா இருக்குன்னு தான் வந்தேன். நீங்க அவரோட 10 ரூபால கூட வச்சு கேக்குறீங்க. அம்மா நீ எந்த காலத்துல இருக்க? அது அவரோட சொந்த கடையா இருக்கும். அவருக்கு கொடுக்க வேண்டிய வாடகை கிடைக்கலாம் கிடையாதா இருக்கும். அவன் வாங்கின விலைக்கு கூட 5 10 வச்சு கொடுப்பான். நமக்கு அப்படியா? நான் இந்த இடத்துக்கு காசு கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் வரம் போறவனுக்குலாம் காசு கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் வாங்கின தக்காளிக்கு ஒரு 5 10 கூட வச்சு கொடுத்தாதானமா எனக்கு லாபம். அம்மாச்சி நீங்க சொல்றது ரைட்டு தான். ஆனாலும் அந்த 5 10க்காக தான் நான் அங்க இருந்து கூட தூக்கிட்டு மார்க்கெட் வர்றேன் அம்மாச்சி. எனக்கும் ஏதாச்சும் லாபம் வேணும்ல. நீ பேசுற பேச்செல்லாம் பார்த்தா காய் வாங்க வந்த மாதிரியே இல்லையே. இதோ பக்கத்து கடையில போய் கேட்டு பாரு. அவ என்னோட 5 ரூபாய் கூட வச்சுதான் விப்பா. நான் கம்மியா சொல்றேன், நீ என்கிட்டயே பிசுறு பேச்சு பேசுறியே. அம்மாச்சி உங்களுக்கா வியாபாரம் பண்ண தெரியாது. நீங்க ஆளை பார்த்து அடிக்கிற ஆள்னு எனக்கு நல்லா தெரியும். எங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்க ஏழை கொலைகள் வந்தா 1 ரூபா 2 ரூபா குறைச்சு போடுங்க. உங்களுக்கு தான் யார்கிட்ட அதிகமா விலை போட்டு விக்கணும்னு தெரியல அம்மாச்சி. அவங்ககிட்ட கூட 5 ரூபா போட்டு வாங்கிக்கிடுங்க அம்மாச்சி. இந்த காலத்துல இவ்வளவு பொறுப்பான பொண்ணா? இப்போ உள்ள பொண்ணுங்கெல்லாம் காய் விலைய கூட கேட்க மாட்டாங்க. அந்த காயை போடுங்க, இந்த காயை போடுங்க, இந்த காயை போடுங்கன்னு சொல்லிட்டு ஜிபே எல்லாம் பண்ணிட்டு போவாங்க. நீ இப்பவும் 1 ரூபா 2 ரூபா குறைச்சில கேக்குற? நல்லா குடும்பத்தை நடத்துவோமா? ஆமாமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல அம்மாச்சி. ஏன் உங்களுக்கு மகன் யாரும் இருக்காங்களா? எனக்கு மட்டும் ஒரு பையன் இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை இன்னைக்கே பேசி முடிச்சு எங்க வீட்டு மருமகளால கூட்டு போயிருப்பேன். ஆனா எனக்கு பையன் இல்லையம்மா. உன்ன மாதிரி 2 மகாலட்சுமிங்க தான் எங்க வீட்லயும் இருக்காங்க. எங்க வீட்லயும் உங்களை மாதிரி ஒரு அம்மாச்சி இருக்காங்க. அவங்க அந்த காய் விலையெல்லாம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ ஏமாந்துட்டா குறைச்சு கேட்க வேண்டியதானே, குறைச்சு கேட்க வேண்டிய 100 நேரம் சொல்லுவாங்க. அவங்க சொல்லி சொல்லிதான் நானும் இப்படி ஆயிட்டேன் அம்மாச்சி. உங்க பாட்டி உன்னை நல்லா வளர்த்திருக்காங்கம்மா. அதனாலதான் 1 ரூபானாலும் பார்த்து பார்த்து கண்ணும் கருத்துமா செலவு பண்ற. அம்மாச்சி அம்மாச்சி வளர்ப்பு தான். ஆனா எங்க அண்ணன் இந்த காசுக்காக தான் காலையில இருந்து நைட்டு வர கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த காசை நம்ம பார்த்து பார்த்து தானே அம்மாச்சி செலவு பண்ணணும். சரிதாம்மா சரிதா. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பமா. சரி 25 ரூபாய்க்கு எடுத்துக்கோமா. 1 கிலோ போடவா 2 கிலோ போடவா? சின்ன வயசுல எவ்வளவு பொறுப்பா இருக்கு இந்த பொண்ணு. நம்ம பிரியா பிள்ளை மாதிரியே தான். அவளும் ஒரு பொருளும் பார்த்து பார்த்து வாங்குவா. அதே மாதிரிதான் இருக்கு இந்த பொண்ணும். பாரு பொண்ணு, உனக்கு மட்டும் தான் தக்காளி 25 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். நீ இவ்வளவு நேரம் பேரம் பேச போயிட்டான். ஆனா உன் பக்கத்துல நிக்காரு, அவர்கிட்ட சொல்லிராத. அவருக்கு தக்காளி 40 ரூபா தான். என்னம்மா அந்த காய்கறம்மா என்ன பார்த்து உன்கிட்ட ஏதோ சொன்ன மாதிரி இருக்கு? ஒண்ணு இல்லப்பா. என்னம்மா என்ன சொன்ன? ஒண்ணு இல்லன்னு சொன்னேன். இல்ல அதோட சேர்த்து சொன்னலம்மா. அது வந்து ஒண்ணு இல்ல அப்பான்னு சொன்னேன். அப்பா சரி காயெல்லாம் வாங்கியாச்சாமா? வாங்கிட்டேன். அப்பா அப்பா என்ன
முதல்ல தண்ணியை தொளி. அப்பா அப்பா கண்ணை திறங்க. என்னம்மா எனக்கு என்னாச்சு? ஆமா, சாப்பிட்டீரா சாப்பிடலையா? வெயில் வேற பாருங்க, மண்டையை புழக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் சாப்பிட்டுட்டு இப்படிதான் மயங்கி விடலாம். மண்டையில ஒரு தொப்பி கூட போட்டு வர்றது கிடையாது. சாப்பிட்டேம்மா, என்ன செய்யறது? மனசு நல்லா இருந்தா தானே உடம்பும் நல்லா இருக்கும். அப்படி பார்க்க போனா இந்த உலகத்துல யாருக்குமே மனசு சரியில்லை. அப்ப எல்லாரும் மயங்கி விழுந்தா யார் வந்து யார தூக்குறது? அம்மா எனக்கு 1 கிலோ பீன்ஸ் 1 கிலோ கேரட் போடுங்கம்மா. சரிம்மா, நீ இவரை பாத்துக்க. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமா. எனக்கு கடையில ஆள் வந்துட்டாங்க, நான் வியாபாரத்தை பார்க்க போறேன். சரி அம்மாச்சி. என்னப்பா என்னாச்சு? இப்படி திடீர்னு மயங்கி விழுந்துட்டீங்க? சாப்பிட்டீங்களா? என்னத்தம்மா சாப்பிட, மனசு நிறைய வேதனை கவலை தான் நிறைஞ்சிருக்கு. இதுல சோறு எங்கம்மா இறங்க போகுது? அதுக்கு நீங்க சாப்பிடாட்டி எல்லாம் சரியாயிருமா? உங்களை நம்பி உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும்ல, அப்புறம் அவங்களெல்லாம் யார் பாத்துக்குவா? குடும்பமா? இந்த குடும்பத்தினாலதாம்மா நான் இப்படி கிடக்கேன். எனக்கு என் பொண்ணு பிரியாவை நினைச்சுதான் கவலையா இருக்குமா. பிரியாவா? பிரியானா யாருப்பா? என் பொண்ணுமா, என் மூத்த பொண்ணு. அவ பார்க்க உன்ன மாதிரியேதாம்மா இருப்பா. அவனை பார்த்தேன்னா எனக்கு என் பொண்ணு பிரியா ஞாபகம் வந்துட்டுமா. அதான் என்ன அறியாமலே நான் மயங்கி விழுந்துட்டேன். அப்பா நீங்க வாய திறந்தாலே பிரியான்னு தான் சொல்றீங்க. அப்படின்னா உங்க பொண்ணு பிரியாவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்பாக்குனாலே பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும். உங்க அப்பாவுக்கு ஒண்ணு பிடிக்கலம்மா, அதே மாதிரி எனக்கு என் பொண்ணு பிரியாவை ரொம்ப பிடிக்கும். எனக்கு அப்பா இல்லையே. அப்பா இருந்தா ஒருவேளை என்ன எங்க அப்பாவுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவருதான் எங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரே. உங்ககிட்ட பேசும்போதுல எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வருது. சாரிம்மா, என்னன்னு தெரியலம்மா. எனக்கு உன்கிட்ட பேசும்போது அப்படியே என் பொண்ணு பிரியா கிட்ட பேசின மாதிரியே இருக்குமா. நான் யாரையும் அப்பான்னு சீக்கிரத்துல கூப்பிட மாட்டேன். ஆனா உங்களை கூப்பிடும் போதுல என்ன அறியாமலே என் வாயில அப்பான்னு தான் வந்துச்சு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குதுப்பா. நான் உன்னை இப்பதாம்மா பார்த்தேன். ஆனா நமக்குள்ள ரொம்ப வருஷமா பார்த்து பழகுன மாதிரி ஒரு உணர்வு வருதுமா. நீ என்ன அப்பானே கூப்பிடு. சரிப்பா, பார்த்து எந்திரிங்க. நான் வேணா உங்களை வீட்டு வர கொண்டு வந்து விடவா? இல்லம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும். எங்க வீடு பக்கத்துல தாம்மா இருக்கு. நீ வேணா எங்க வீட்டுக்கு வரியாமா? என் பொண்ணு பிரியா இருப்பா. வரலாம், ஆனா இப்ப வர முடியாதுப்பா. நான் மார்க்கெட்டுக்கு வந்து நிறைய நேரம் ஆயிட்டு. வீட்டுல எங்க அம்மாச்சி தேடிக்கிட்டு இருப்பாங்க. நான் இன்னொரு நாள் சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பா வாரேன்ப்பா. சரிம்மா, நான் வீட்டுக்கு கிளம்புறேம்மா. நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போமா. சரிப்பா, பார்த்து போங்க. அவங்க பொண்ணு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. வாய் திறந்தாலே என் பொண்ணு பிரியான்னு தான் சொல்றாரு. எங்க அப்பா இருந்தா இந்த மாதிரியும் பாசம் வச்சிருப்பாரு. அந்த கொடுப்பனை எங்களுக்கு இல்லாம போயிட்டேன். எங்கப்பா எங்களை விட்டுட்டு போனீங்க? அது வந்து அவன் என்ன சரியா கவனிக்கல நினைக்கிறேன். அவனுக்கு ஏதாச்சும் அர்ஜென்ட் வேலையா இருக்கும், அதான் போயிட்டான். ரோஹித், அவன் ஆளு இவளை கவனிக்கலையா? பாத்தியா எவ்வளவு திமிரடி உனக்கு? அவன் நிக்கிறான்னு என்னென்னலாம் பேசின. இந்த ஊரு ஹீரோ வந்தா என்ன தொடு பாக்கலாம்னு சொன்னல, இதோ தொட போற. யாரு என்ன பண்றான்னு நானும் பார்க்க தானே போறேன். கிட்ட வராதங்கடா. அப்புறம் என்ன நடக்குனே தெரியாது. மரியாதையா போயிருங்க. ஐயோ, உடம்பு பாருடி, நல்லா தக்காளி படம் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு நாட்டு கட்டிய நான் பார்த்ததே இல்லடி. அது கண்ணா இல்ல கரண்டா கன்ஃபியூசன். அவ அழக பத்தி பாட இல்ல எஜுகேஷன். என் மனசு இனி உனக்கு ஒரு பிளே ஸ்டேஷன். நீ இருக்கு இடம் எனக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன். குட் வைப்ரேஷன், ஒரு சென்சேஷன். நீ வேணும் முன்னு பண்ண போற டெடிகேஷன். ரொம்ப தேங்க்ஸ். அறிவு இருக்கா உனக்கு? ஆமா, நீங்க என்ன பண்ற? உன் வீடு இங்க கிடையாது, இங்க என்ன உனக்கு வேலை? அதுவும் உங்களுக்கு பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. அவங்க கிட்ட வாய்க்கு வாய் கொடுத்துட்டு இருக்க. நல்லா வாங்கி கட்டுக்கிட்டு தான் போனேன். நான் என் ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன். வந்த இடத்துல இந்த பைக் என்ன வச்சு செஞ்சுட்டு வண்டியில பெட்ரோல் இல்ல போல இருக்கு.
அதான் நின்னுகிட்டு இருக்க நேரத்துல அவனுங்க வந்து வம்பிழுத்துக்கிட்டானுங்க. அப்ப பார்த்து நீ வந்தியா, நான் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ பாட்டு போயிட்டா. அப்புறம் அவனுங்க என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா? அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? கையில மொபைல் வச்சிருக்கல, உன் ஃப்ரெண்டுக்கு கூப்பிட வேண்டியது தானே? அப்படி இல்லாட்டி உனக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட வேண்டியது தானே? நல்ல பாய் மட்டும் நல்ல வக்கனையா பேசுறாள, ஆண்ட கண்ணை உருட்டிட்டு இருப்பா. நான் யாரையாச்சும் போன் பண்ணி கூப்பிட்டு இருந்தா இப்படி உன் பக்கத்துல நிக்கிற சான்ஸ் எனக்கு கிடைக்குமா? ஏ லூசு, என்ன பண்ணிட்டு இருக்க? தள்ளிப்போ. அவனுங்க பேசுனதுல நான் ரொம்ப பயந்துட்டேனா, அதான் பயத்துல வந்து உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். யாரு நீ? பயந்துட்டியாங்கோ? இந்த பாரு, என்கிட்ட எல்லாம் உன் சிம்பத்தியை கிரியேட் பண்ணாத, அது என்கிட்ட செல்லவும் செல்லாத. தள்ளிப்ப. என்னமோ நான் உன்னை ரேப் பண்ண மாதிரி இப்படி தள்ளி விடுறேன். அடிச்சு பல்லு தட்டி எடுத்துருன்னு சொல்லிட்டேன். பேச்ச பாரு, பொம்பளை பிள்ளை மாதிரியா பேசுற. இந்த பாரு, நல்ல தின்னு கொளுத்து உன் படத்தை பிற எல்லார்கிட்டையும் காட்டிட்டு இருக்காத. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஏதோ உனக்கு நல்ல நேரம் இருந்திருக்கு, அதனால நான் வந்தேன். இல்லாட்டி அவனுங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை ஜெல்சா பண்ணிருப்பாங்க. அதனால பொம்பளை பிள்ளை மாதிரி நடந்துக்கோ. ஏய், என்னடி பண்ற? நவுறு, எனக்கு வேலை இருக்கு. அர்ஜென்டா அப்படி என்னத்த கலத்துற வேலை இருக்கு? சரி வண்டியில உள்ள பார்ட்ஸ் எல்லாம் கலட்டி மாட்டுறதுதானே உன் வேலை. அத பைய பாத்துக்கலாம், அதெல்லாம் ஒரு வேலை. இந்த பாரு, திரும்ப உன் பணத்தை முறை என்கிட்ட எல்லாம் காட்டிட்டு இருக்காத சொல்லிட்டேன். உனக்கு வேணா அது சாதாரண வேலையா இருக்கலாம், ஆனா எனக்கு அதுதான் வேலை. ஐயோ, நான் உன்னை தப்பாலாம் சொல்லல, அது நல்ல வேலைதான். நான் சும்மா சொன்னேன். நீ சும்மா சரி சமயம் தூக்கிட்டு சொன்னிய. சரி நவுறு. நீ எப்படி என்னால நவள முடியும்? வந்தா ஹீரோ மாதிரி சண்டை போட்டு அப்படியே என்ன காப்பாத்துனா, அப்புறம் அப்படியே விட்டுட்டு போறா. அப்புறம் வேற என்ன பண்ணணும்? அப்புறம் உன்னை அள்ளி அணைச்சு முத்தமா கொடுக்க முடியும். அத கொடுத்தாலும் நல்லாதான் இருக்கும். என்னது? ஒண்ணு இல்ல, என் வண்டியில தான் பெட்ரோல் இல்லன்னு தானே நான் நின்னுகிட்டு இருக்கேன். என்ன அப்படியே விட்டுட்டு போறா. என்ன உன் வண்டியில ஸ்டாப் பண்றியா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. அதெல்லாம் உன்னை தவிர வேற ஆளை என்னால பார்க்க முடியாது. என் வண்டியில பெட்ரோல் இல்லையே, பெட்ரோல் பேங்க் வேற எங்க இருக்குன்னு தெரியல. அதனால எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் தந்தா நல்லா இருக்கும். இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் நான் கிடையாது. உனக்கு பெட்ரோல் பேங்க் எங்க இருக்குன்னு தெரியணும், அப்படித்தானே? நேரா போய் லெஃப்ட் எடு, அங்கதான் இருக்கு. என்னது, அவ்வளவு தூரமா? அவ்வளவு தூரம்லாம் என்னால வண்டியை தள்ளிட்டு போக முடியாது. உனக்கு தின்னு கொழுப்பு கூடி போய் கிடக்கு. வண்டியை தள்ளு, அப்பவாது கொழுப்பு குறையுதான்னு பாப்போம். உட்கார்ந்து இருக்க சைஸ பாரு, ஆளிய மூஞ்சோ. நவரு. ஐயோ, எப்படி விட்டுட்டு போறான்? என்னமோ இவன் 3 நேரம் எனக்கு ஆக்கி கொட்டுனதுல நான் தின்னு கொழுப்பு வச்ச மாதிரிலாம் சொல்லிட்டு போறான். திமிரு பிடிச்சவன். இப்பவே இப்படி சொல்றான். நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சானே இவன் சம்பாதிக்கிறதுல நான் சாப்பிட்டா சொல்லி கழிப்பானோ. கொஞ்சம் உடம்ப குறைச்சிடணும். கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் உடம்ப குறைச்சிடணும். இவனுக்கு ஏன் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நம்ம இவ்வளவு தூரம் அவன் கிட்ட நெருங்கி போறோம், ஆனா அவன் விலகி போறானே. பணம் 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 எப்ப மாத்திரம் அதான் சொல்றான். அதனாலதான் இது அவனுக்கு பிடிக்க மாட்டுக்கோ. சீக்கிரத்துல உன்னை எனக்கு பிடிக்க வைக்கிறேன் பாரு. அம்மாச்சி, ஏன் கத்துற? யார் கதவு தட்டினது? அக்கா வந்துட்டாளா? உங்க அக்கா நொக்காலாம் வரல, எல்லாம் இந்த தெருப்பயல்க பண்ற வேலைதான். என் உசுரை வாங்கணுன்னே பெத்து விட்டுருப்பாங்க போல. நம்ம தெரு பசங்களா? விடு அம்மாச்சி, விளையாட்டுக்காக வந்து தட்டிருக்கோம், அதுக்கா போட்டு இப்படி திட்டுற? ஆமாடி, எந்திரிச்சு போய் கதவு திறந்து பாக்குற எனக்கு தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். நீ உட்காந்து போன்லயே முழுங்கி கடை. யார் கதவு தட்ட, யாரு என்ன பண்ணா உனக்கு என்ன கவலை? ஐயோ, காலெல்லாம் என்ன வலிக்குது. சரி, கதவை ஒரு நேரம் தட்டினா பரவாயில்ல, 4-5 தடவை தட்டுதுங்க. என் உயிரை வாங்கணுன்னே இப்படிலாம் பண்ணுங்க போல. என்னைக்காவது ஒரு நாள் கையில கிடைக்கட்டும், குச்ச வச்சு விளாசுறனா இல்லையான்னு பாரு. அம்மாச்சி, புலம்பாத, எனக்கு டென்ஷனா இருக்கு. ஆமாடி, நீ போனையே உத்து பாரு. உனக்கு செல்லு தானே சோறு போட போது. பாவம் உன் அண்ணன் உன் காலேஜ் ஃபீஸ்க்காக நாயா கடன் வாங்கி அலையிறான். நீ என்னன்னா போனையே தடவிட்டு உட்காந்துருக்க. நீ நல்லா திட்டிக்கோ, நல்லா திட்டு. நான் டாக்டர் ஆகி போட போற ஊசியும் உனக்கு தான். நான் போடுற ஊசில நீ டெட்பாடி ஆகி பரலோகம் போறியா இல்லையான்னு பாரு. ஆமா, இப்ப நான் எது பேசினாலும் உனக்கு திட்டின மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த அம்மாச்சி போய் சேர்ந்தக்கு அப்புறம் தான் இந்த அம்மாச்சியோட அருமை என்னன்னு உனக்கு தெரியும் பாரு. ஐயோ, வீட்டுல பால் இல்லையே. இது தெரியாம அவங்கள வேற காபி குடிக்க வாங்கன்னு வேற கூப்பிட்டுட்டேன். இப்ப நான் என்ன பண்றது?
சரி இங்கே நிக்கிறதுக்கு நேகா வீட்லயாச்சும் பால் இருக்கான்னு கேட்டு பாப்போம். தம்பி ஒரு நிமிஷம் இந்த வாரேன். சரிக்கா. மச்சான் அவங்க நமக்கு ஸ்நாக்ஸ் வாங்க போறாங்களோ? சும்மா இல்லடா, எப்ப பார்த்தாலும் ஸ்நாக்ஸே பார்க்காத மாதிரி அலையிறான். இல்ல மச்சான், இப்படிதான் நிறைய வீட்டுல விருந்தாளி உட்கார வச்சுட்டு இந்த வாரேன்னு போவாங்க, அப்புறம் போய் கடையில போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதனாலதான் அப்படி சொன்னேன். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நேகா நேகா கனி, நேஹா வீட்ல இல்லம்மா, அவ காய்கறி வாங்க மார்க்கெட்டு போயிருக்கா. ஓ அப்படியா? அம்மா என்னம்மா நேஹாவை தேடுற? எது வேணுமாம்மா கனி? அம்மா வீட்டுக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க, உங்களுக்கு காபி போட்டு கொடுக்க பால் இல்ல, அதான். மச்சான் நான் ஸ்நாக்ஸ் வாங்க போறாங்கன்னு நினைச்சா அவங்க பாலை இப்ப தாண்டா கடை வாங்க போறாங்க. டேய் சிவா, அவங்க காதுல எதுவும் விழுதுற போகுது, பையா பேசு. நம்மள மாதிரி அவங்ககிட்ட என்ன ஃப்ரிட்ஜா இருக்கு பால் வாங்கி உள்ள போடுறதுக்கு? அவங்க இப்போதைக்கு இருக்கிற பாலை குடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வேற கை குழந்தை வேற ஒண்ணு உண்டு. நமக்குலாம் காபி போட்டு தரதே பெருசு, இதுல வேற உனக்கு வாய். சரி கோவப்படாத மச்சான், நீ அப்படியே புவர் ஃபேமிலியாவே மாறிடுறா. பால் வேணுமா கனி? ஃப்ரிட்ஜில் ஆல்வின் பால் வாங்கி போட்டுருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ராதா போய் நான் பார்க்க சொல்றேன். ராதாட்ட கொஞ்சம் சீக்கிரம் பால் கொடுத்து விடுங்கம்மா, அவங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு. ராதாமா, கனி வீட்ல பால் இல்லையா, அவிய வீட்ல விருந்தாளி வந்திருக்காவலாம். சீக்கிரமா பால் எடுத்துட்டு போய் கொடுத்துருவாமா. அம்மாச்சி அவங்க கேட்டது என் காதலையும் விழுந்துச்சுதான். ஏன் என்ன எடுத்து கொடுக்க சொல்றா? அவங்கள உள்ள வந்து வாங்கிட்டு போக சொல்ல வேண்டியதானே? அதா விருந்தாளி வந்திருக்கும் போது எப்படிமா அவங்கள விட்டுட்டு நம்ம வீட்ல பால் வாங்க வர முடியும்? அதான் கேக்குறா. அவங்க வீடு என்ன பந்தர்லயா இருக்கு? இதோ ஏத்த வீடு தானே, கொடுத்துருவாமா. அம்மாச்சி உன்னோட பெரிய தொல்லையா இருக்கு. நீ தான் நல்லா தானே உட்காந்துருக்க, கிழங்கு மாதிரி நீ போய் எடுத்து கொடுக்க வேண்டியதானே? என்னையே போட்டு வேலையாவிக்கிட்டு இருக்கா. அம்மா, ஒரு பால் எடுத்துட்டு போய் குடுன்னு சொன்னது ஒரு குத்தமாமா? அதுக்கு என்ன மாதிரி பேச்சு பேசுற? இதே நேஹா பொண்ணா இருந்தா நேத்துக்கு குடுத்துட்டே வந்திருக்கோம். உன எவன் கட்டி காலம் ஃபுல்லா அழ போறான்னு தெரியல. அவனுக்கு நீ வேலை செஞ்சு கொடுக்க மாட்ட, அவன் தான் உனக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும் போல இருக்கு. அம்மாச்சி நான் டாக்டர், எனக்கு வேலை செய்யறதை விட அவனுக்கு என்ன வேலை இருக்க போகுது? அப்படின்னா உனக்கு வேலை செஞ்சு கொடுக்கற மாதிரினா அப்போ உங்க அண்ணன் தூக்குறவன் கழுவுறவன் தான் உனக்கு புடிச்சு கட்டி வைக்கணும். அவனுங்க தான் என் பொண்டாட்டி டாக்டர்னு உனக்கு வேலை செஞ்சு கொடுப்பானுங்க. அச்சி வாயிலே குத்தி விடுவேன். நீ சாவ போற காலத்துல எனக்கு அறம் போடாத. அப்புறம் நீ சொல்ற மாதிரி தூக்குறவன் பெருக்கிறவன் தான் எனக்கு கிடைச்சிட போறான். என் ட்ரீமே வேற. ட்ரீம் கழிவுன்னு போய் பாலை குடுப்போ. தம்பி தம்பி ஒரு நிமிஷம், இதோ காபி போட்டு எடுத்துட்டு வரேன். பரவாயில்லக்கா, பொறுமையாவே போட்டு வாங்க. இவங்களே இப்பதான் போறாங்க. நீ கேரளாவில இருந்து பால் வந்து எப்ப காப்பி போட்டு நமக்கு எப்பண்டா தர்றது? எனது கேரளாலயா? டேய், பக்கத்து வீட்டுல தானே பால் கேட்டாங்க, இப்ப வந்துரும்டா, அவசரப்படாத. ஓ, நீ உன் ஆள் வர நீ சந்தோஷத்துல இருக்கியோ? அந்த கிளவி தண்டா பால் செம்போட இப்ப வரப்போகுது. சும்மா இருடா. ஹெங்க விஜய் உயிர் என்ன வரவா? ஹெங்க விஜய் எளியவன் குணம்தான். விஜய் ஏய் மச்சான், கேரளா குட்டி. கேரளா குட்டி இல்லடா, ராதா. ஆளு ராதாவே தான். பாட்டிலோட விஜய் தான். ஞாபகத்துலதான் சுத்தி தலைவா போல இருக்க. இல்லடா மச்சான், என் ஆள் கிடையாது, தெரிஞ்ச பொண்ணு. மச்சான், நீ அந்த பொண்ணை பார்த்த உடனே உன் வாயி காது வர இழிஞ்சிட்டு பாரு. ரீலு அந்து போச்சு மச்சான். இன்னும் அந்த பொண்ணு ரூல வச்சே என்கிட்ட படம் ஓட்டுற. ஓட்டு எவ்வளவு நேரம் தான் ஓட்ட முடியுமோ ஓட்டு. என்னங்க கனியக்கா, பால் பாக்கெட்டு. அம்மா, இந்த பால் பாக்கெட்டை எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? பால் பாக்கெட் வரதுக்குள்ள உங்க வீட்டுக்கு வந்து விருந்தாளி ஓடிட்டாவலாங்க. கத்த சரதா, அவங்க காதல விழுந்துற போது. கனியக்கா, என்ன வந்தவங்க பால் காப்பி தான் குடிப்பாங்களோ? கடுங்காப்பி போட்டு கொடுத்தா குடிக்க மாட்டாவலாங்க. அப்படியே கடுங்காப்பி குடிக்க மாட்டேன்னு சொன்னா ஒரு தெம்பு தண்ணியை கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? அப்படி காப்பி தான் குடிப்பேன் நீ பெசலான விருந்தாளி, அப்படி யாரு கனியக்கா? ஐயோ கத்தாத ராதா, உன்கிட்ட போய் பால் பாக்கெட் கேட்டனே. அம்மா சாயந்தரம் வேணா ஒரு பாக்கெட் வாங்கி தந்துறேன், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறேன். ஏதாச்சும் சொல்லிட்டு நான் பொல்லாத பிள்ளை, எங்க அக்கா நல்ல பிள்ளை, இதேதான் சொல்லுவிய. போங்க கனியக்கா, இந்த கிளாஸ் நீ கொஞ்சம் வாங்கிக்கம்மா. நான் ஒரு கிளாஸ் கொண்டு வரேன், நீ ஒரு கிளாஸ் கொண்டு வா, அவங்களுக்கு காப்பி கொடுத்துருவோம். நான் உங்களுக்கு வேலைக்காரங்களா? நாங்க கொண்டு காப்பி கொடுக்கறதுக்கு உங்க வீட்டுக்கு தானே வந்தாங்க, நீங்களே கொடுங்க. அம்மா வாயாடி, கை சுடுதுன்னு தானே உங்ககிட்ட சொன்னேன். சரி வாங்கினா வாங்கி, இல்லாட்டி போ, நானே கொண்டு கொடுக்கேன். சரி கொண்டாங்க, உங்களுக்காக மட்டும்தான் வாங்கி கொடுக்கேன். சரிம்மா போ. நீங்க எப்படிங்க? எல்லாம் ஒண்ணு பாக்கதான். என்ன பாக்கையா?
இல்ல கனியக்கா தெரிஞ்சவங்க, அவங்கள பார்க்க வந்தேன். ஓ அப்படியா? நான் நினைச்சேன் நான் எங்க போனாலும் நீங்க வந்துருக்கீங்களா, அது எப்படி நீ போன இடத்துக்குலாம் நான் எங்க வந்தேன்? மச்சான், இங்க நடக்கிற சீன் எல்லாம் பார்த்தா எனக்கு ஒண்ணு தோணுதுடா. என்ன தோணுது? இது என்னமோ பொண்ணு பார்க்க வந்த மாதிரியே இருக்குடா. அந்த பொண்ணு வெக்கத்தோட காப்பி தரதும், நீ சிரிச்சுக்கிட்டு வாங்குறதும், அது வெக்கப்படுறதும், ஐயோ பார்க்கவே பயங்கரமான சீனாலாட இருக்கு. ஏய் அது நிறுத்து. இப்ப நீ என்ன சொல்ல போறா? அது என் ஆள் கிடையாது, தெரிஞ்ச பொண்ணுன்னு தானே சொல்ல போறா? அதேதான். மச்சான் ஓட்டு. நீ எவ்வளவு நாள் தான் இந்த படத்தை ஓட்டுறான்னு நானும் பாக்குறேன். சும்மா இருடா. ஆமா, சும்மா இருன்னு என்ன சொல்லி என்ன சும்மாவே இருக்க வச்சுட்டு நீ மட்டும் இந்த விஜயன்ற பேருக்கு ஏத்தால எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருப்பா. காலேஜ் போலியா? வேலைக்கு தான் போகணும். ஓ, இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்க? தெரியாத மாதிரியே கேப்பீங்க. நான் எந்த காலேஜ்ல சேர்ந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதாங்க? சொல்லே எந்த காலேஜ்னு. தெரிஞ்சுக்கிட்டே கேப்பீங்க. குயின்ஸ் காலேஜ் தான். ஓ சரி சரி. என்னப்பா விஜய், தெரிஞ்ச பொண்ணு குசு குசுன்னு பேசுறீங்க, நடத்துங்கப்பா நடத்துங்க. நான் போறேன். கனியக்கா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரிம்மா. நேரத்தில் பார்க்கிறதோ, குலுங்கி குலுங்கி சிரிக்கிறதோ, கண்ணாடி முன்னாடி பேசுறதோ, காதல் வசப்பட்ட அறிகுறியா? அடிய தாமர என் வாழ்வில் வந்த தேவத, உனக்கு நான் தங்க தாலிய கட்ட வாடிய தங்க தீவுல, அடிரட்ட பான்மழை உனக்காக செக்க சோத்துல, என்னோட மொத்த பாசத்தை சொத்தாக அள்ளி தரட்டுமா? யாரிந்த தேவதை, யாரிந்த தேவதை, யாரிந்த தேவதை, யாரிந்த தேவதை, ஒரு கோடி பூக்கள் உலகெங்கும் உண்டு, இந்த பெண் போல அழகான பூன்று உள்ளதா? யாரிந்த தேவதை, யாரிந்த தேவதை. சரிக்கா, நாங்க கிளம்புறோம். ஆமா, உங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா உண்டுல, நாங்க வந்ததுல பாக்கவே இல்ல. பாப்பா எங்க? என் பொண்ணு அரசியா தம்பி. அவ எப்பவுமே அந்த பக்கத்து வீட்டு பிள்ளைகளோட விளையாண்டுட்டு அவங்க வீட்லயே தான் இருப்பாம்மா. அங்கதான் தூங்குறான்னு நினைக்கிறேன். ஓ, இப்போ பால் கொண்டுட்டு வந்ததே அந்த பொண்ணு வீட்லயா? ஆமா தம்பி, அவங்க வீட்டுலதான். இந்த பொண்ணும் இவளுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. ரெண்டு பேருமே என் பிள்ளை மேல ரொம்ப பாசமா இருப்பாங்களா. நான் இல்லாத நேரம் அவங்க வீட்டுலதான் விட்டுட்டு தம்பி வீட்டுக்கு வேலைக்கு போவேன். அப்போ அவங்கதான் என் பிள்ளைய பாத்துக்கிடுவாங்க. சரிக்கா, பாப்பாக்கு தான் ஒன்னும் வாங்கிட்டு வரல. உங்க வீடு இங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வாங்கிட்டு வந்துருக்குங்கக்கா. அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா வாங்கிட்டு வரேன்க்கா. சாரி. ஐயோ தம்பி, நீங்க சாரி கேக்குறீங்க? நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போதுல காஃபி வேற குடிச்சிருக்கீங்க. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? என்னோட நம்பவே முடியல. என்னக்கா, எல்லாரும் ஒண்ணுதான், இப்படி பிரிச்சு எல்லாம் பேசாதீங்கக்கா. ஆமாமா, எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் மச்சான். தம்பி, இன்னைக்கு நீங்க சாப்பிடல. அடுத்த தடவை வந்தா கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போகணும். கண்டிப்பாக்கா, இந்த பக்கம் வந்தா கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரேன். அக்கா, வீட்டுக்கு சீக்கிரத்துல ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி வைங்கக்கா. பிச்சியா? ஏன் தம்பி? இல்ல, மாப்பிள்ளைங்க அடிக்கடி வரேன்னு சொல்லிருக்கான்ல, இல்ல வருவா. அப்ப வரப்பெல்லாம் நீங்க பக்கத்து வீட்டுல போய் பால் வாங்கிட்டு இருந்தா அந்த பொண்ணு பார்த்துட்டு கடுங்காப்பிய கொடுக்க வேண்டியதானே? அப்படி இப்படின்னு சொல்றது மனசுக்கு கஷ்டமா இருக்குல்லக்கா. அதான் நீங்களே ஃப்ரிட்ஜ் வாங்கி போடுங்கன்னு சொல்றேன். ஐயோ, நம்ம சொன்னது கேட்டுட்டு போல இருக்கே. சே, இவங்க தெரியாம பாட்டு வேற பாடிட்டு போயிட்டேன். கேட்டு போறோ? சே, அசிங்கமா போச்சு. சும்மா இருடா. ஐயோ தம்பி, நீங்க தப்பா நினைச்சுக்கலாங்க. அந்த பொண்ணு சும்மா விளையாட்டுக்கு அப்படிதான் சொல்லி தலைவா. மற்றபடி அந்த பொண்ணு நல்ல குணம் தம்பி. சும்மா கிண்டலுக்காக அப்படி கலாச்சி தலைவா. தெரியும்க்கா, நல்ல பொண்ணு தானு. மச்சான், நம்ம ஒரு டாக்டர்ஸ் நம்மள நம்பி நிறைய பேஷண்ட் ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். நீ தெரிஞ்ச பொண்ணு பார்க்க வரேன்னு வந்த. சரி, அதுக்குன்னு 4 அவராவா தெரிஞ்ச பொண்ணையே பாத்துட்டு இருப்ப. போலாண்டா, இவன் ஒத்தேன். சரிக்கா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி தம்பி, பாத்து. ஐயோ, நம்ம வீட வேற கண்டுபிடிச்சிட்டாரே. ஆனா
பண்றது இந்த 500 ரூபாய? பாத்துக்கலாம், எப்படியாச்சும் வாங்கிடணும்.